ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் செர்லாக் ஃபார் பேபிஸ்க்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: இது நீங்கள் 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இது நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ டெய்லி மார்னிங் இல்லைனா ஆஃப்டர்நூன் ½ ஸ்பூன் மட்டும் கொடுங்க. ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் இப்படி கொடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2 வாரம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை 1 ஸ்பூன் கொடுங்க. அடுத்த மாதத்துலேருந்து மார்னிங் 1 ஸ்பூன், ஈவினிங் 1 ஸ்பூன் அப்படி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு 3லேருந்து 4 டைம் நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால அழுக்கு எதுவும் இல்லாமல் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அரிசி நம்ம டெய்லி சமைக்கிற அரிசி தான் யூஸ் பண்ணணும், பச்சை அரிசி யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதில் சுத்தமான தண்ணி ஊற்றி ஒரு நாள் நைட் ஃபுல்லாக நல்லா ஊற வச்சுடுங்க. குறைஞ்சபட்சம் 8 மணி நேரம் நல்லா ஊறணும். இப்போ பாருங்கள், பயிரெல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதில் இருக்கிற பாதாமெல்லாம் எடுத்து தோலை நீக்கிடுங்க. இப்போது இதில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. ஒரு சுத்தமான காட்டன் கிளாத் எடுத்து ஊற வச்சுருக்கிற பயிர் எல்லாத்தையும் அதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி காய வச்சுடுங்க. வெயிலில் நல்லா காய வைங்க. சப்போஸ் உங்களால் வெயிலில் காய வைக்க முடியலைன்னா ஃபேன் காற்றுல நல்லா காய வச்சுடுங்க. ஈரப்பதம் இல்லாத மாதிரி நல்லா காஞ்சிருக்கணும். ஒரு 2 நாள் நல்லா காய வச்சுடுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது வாணல் அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் காய வச்சுருக்கிற பருப்பு எல்லாத்தையும் எடுத்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுங்க. பருப்பெல்லாம் நல்லா செவந்து வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டே இருங்க. நம்ம போட்டிருக்கிற அரிசி பொரி மாதிரி பொரிஞ்சு வரும். அந்த சமயத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது சூடு பண்ண பயிரெல்லாம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜாரில் போட்டு பவுட்ரு மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறப்போ 1 ஸ்பூன் சீரகம் போட்டு அரைச்சிடுங்க. குழந்தைங்களுக்கு சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. சீரகம் போட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக டைஜஷன் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹோம்மேட் செர்லாக் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி செய்யணுன்னா, நான் ஒரு ½ ஸ்பூன் செர்லாக் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கூழ் மாதிரி ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. சில டைம் குழந்தைங்க அப்படியே கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இல்லைன்னா பனங்கற்கண்டு லைட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஊட்டி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.